ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சாலையோர வியாபாரிகளுக்கு தமிழக அரசு புதிய வகையான கார்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை கார்ப்பரேஷன்ஸ் இருக்க பாருங்க, அங்கேருந்து 21/11/2024 இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சாலையோர வியாபாரிகளுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் விற்பனையை ஒழுங்குமுறைப்படுத்தல் சட்டம் மற்றும் விதிகளை பின்பற்றி நகர விற்பனை குழு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நகர விற்பனை குழுவின் 6/11/2024 அன்று நடைபெற்ற 8வது கூட்டத்தில் மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட 35,588 சாலையோர வியாபாரின் விற்பனையை ஒழுங்குபடுத்துவதற்காக சிப் பொருந்திய QR கோட் மற்றும் இணைய இணைப்பு பயன்பாட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை வழங்குவதற்காக 22/11/2023 முதல் 30/11/2024 வரை அனைத்து மண்டல அலுவலகங்களிலுமே உங்களுக்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. மேற்கண்ட சிறப்பு முகாம்களில் மாநகராட்சியால் வழங்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை, ஆதார் அட்டை மற்றும் கைபேசியினை கொண்டு வர வேண்டும். கைபேசி எண்ணிற்கு OTP அனுப்பப்படும். அந்த கைபேசி எண் மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்டு பழைய அடையாள அட்டை பெற்றுக்கொண்டு புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டடில் சாலையோர வியாபாரி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்குறாங்க. இந்த அடையாள அட்டையில் சிப் பொருந்திய QR கோடுடன் கூடிய ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சென்னை கார்ப்பரேஷனில் சாலையோர வியாபாரம் பண்ணி பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அடையாள அட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுற விருப்பம் இருக்கவங்க சம்மந்தப்பட்ட மண்டல அலுவலகத்தில் போயிட்டு லாஸ்ட் தேதி 30/11/2024 இந்த தேதிக்குள்ளே போயிட்டு நீங்கள் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. உங்கள் டாக்குமெண்ட், ஸோ பழைய அந்த ஐடி கார்டு வச்சுருப்பீங்க, அதுவாக இருக்கட்டும், ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கான கார்டை உங்கள் வீடு தேடி அனுப்பிடுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.